நிறைய வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மாநில தலைவர் உள்ளிட்ட நமது அன்பு சகோதர சகோதரிக்கு முக்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு முக்கியமான ஒரு கண்டன போராட்டத்தையும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக தேசப்பற்றோடு இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் பாகிஸ்தானியர்களும் மீறி பஹல்காமில் 22ஆம் தேதி நடந்ததை எல்லாரும் நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள். அதை பார்க்கும்போது நெஞ்சை பிளக்குகின்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நமது பாரத பிரதமர் நமது உள்துறை அமைச்சரும் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தக்க அடி கொடுப்போம் என்று உறுதியளித்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மன நிம்மதியை தருகிறது. பழிக்கு பழி என்பது நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் எதற்கு பழி வாங்குவது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதை நமது பாரத பிரதமர் சிறப்பாக உணர்ந்திருக்கிறார் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆக நாம் அனைவரும் தேசப்பற்றோடு ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் நாடு வளமாக இருக்கும் என்று ஒருபுறம், பொருளாதார அடிப்படையில் உயரும் என்று ஒருபுறம் இருந்தாலும் தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் இருக்கும் போதுதான் நாம் உயர முடியும் என்பதை மனதில் கொண்டு இன்னும் சிலர் இங்கு இருந்து கொண்டே, பாரதத்தில் இருந்து கொண்டே, தமிழகத்தில் இருந்து கொண்டே அவர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தேசப்பட்டு உள்ளவர்களா என்றவர்களை கேள்வி கேட்டு எனக்கு தூண்டுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து 28 பேர் மாண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன் புல்வாமாவில் 40 CRPF ஜவான்கள் இறந்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பதா என்பதை தீவிரமாக உண்டித்து கவனித்து பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்தி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் 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 என்று கூறி இங்கு மற்றவர்கள் பேசுவதற்கு இருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பு சகோதரி தமிழிசை அவர்கள் பேசுவார்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், நமது பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சரத்குமார் போன்ற அத்தனை தலைவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய தாயின் பிள்ளைகள் தீவிரவாத தாக்குதல் நடத்தினால், பிள்ளைகள் மீது தீவிர தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்று இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் மனதை திறந்து பார்த்தால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னாரே, இந்த பாரத தேசம் வேரடி மண்ணோடும் தீவிரவாதத்தை நீக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தீவிரவாதத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் அடிபணிவோம் என்று நினைப்பதற்கூட பாவம் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்களே, அந்த முகத்தை இங்கே உள்ள ஒவ்வொருவரின் முகத்திலும் நான் பார்க்கிறேன், ஒவ்வொருவரின் மனதிலும் நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு நம் சகோதர சகோதரிகள் தீவிரவாதத்தால் பலியுண்ட பொழுது, இந்த நாட்டே வெகுண்டெழுந்த போது, இங்கே ஏற்கனவே அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னதை போல தமிழகத்திலும் சில குறைகள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக ஒலிக்கிறது என்றால், இதை விட வெட்கக்கேடு வேறு எதுவுமே கிடையாது. வெட்கி தலை குனிய வேண்டும். அவர்களுக்கு நாட்டுப்பற்றில்லை, ஓட்டுப்பட்டு மட்டும்தான் இருக்கிறது. ஆக அந்த ஓட்டுப்பட்டு உள்ளவர்களை நாட்டை விட்டே துரத்த வேண்டும். அவர்களுக்கு ஓட்டு கிடையாது என்பது என்ன மனநிலையில் இருந்தால், ஒரு சாமானிய குழந்தை கூட பாதிக்கப்பட்டால் நாம் துடிதுடித்து போவோமே, ஆனால் தேனிலவிற்கு போன தம்பதிகளை, பிரயாணத்திற்கு போன தம்பதிகளை, சுற்றுலாவிற்கு போனவர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆதரவாக இங்கே தமிழகத்தில் இருந்து எப்படி குரல் ஒலிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். அந்த ஒலிக்கும் குரலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதற்குத்தான் இந்த கூட்டம் இங்கே நாம் எல்லாம் நேற்று கூடியிருக்கிறோம்.
சிந்து நதியின் தண்ணீரை நிறுத்தினால் உடனே இங்கே உள்ளவர்கள் தாகத்திற்கு என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார்கள். அங்கே உள்ள பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அதிபர் சொல்கிறார், அங்கே சிந்து நதியில் ரத்தம் ஓடும் என்று சொல்கிறார். நம் பாரத தேசம் என்ன சொன்னது என்றால், தண்ணீரும் ரத்தமும் ஒரு சேர ஓட முடியாது என்பதை தெளிவாக சொல்கிறேன் என்று சொன்னது. எல்லா மாநிலத்தையும் விட நமக்கு மனது வேதனையாக இருப்பது என்ன என்றால், பிரிவினை குரல் தமிழகத்தில் இருந்து ஒலிக்கிறது. போர்க்குரல் வேண்டும் என்றால் போர்க்குரல் வேண்டாம் என்று இங்கே இருந்து சில பேர் ஒதுக்கிறார்கள். கள்ளத்தோணி ஏறி சென்றவர்கள் எல்லாம் போரை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் வெட்கக்கேடு. அவர்களுக்கு என்ன உணர்வை பற்றி என்ன தெரியும்? இன்னொன்று இணையதளங்களில் வருகிறது. நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு உரிமையோடு அவர்களின் கோரிக்கையோடு சேர்ந்து இங்கே வைக்கிறேன். அஸ்ஸாமில் யாரெல்லாம் இணையதளத்தில் இந்த பாரத தேசத்திற்கு எதிராக கருத்து சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். ஆனால் இங்கே ஒருத்தர் இணையதளத்தில் பேசுறாரு, பாவம் சிகிச்சைக்கு வந்தவங்களை கூட நீங்க திருப்பி அனுப்புவீங்களா? சிகிச்சைக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்புவீங்களா? நான் சொல்கிறேன், இந்த பாரத தேசம் இந்த ஆண்டு மட்டும் 5000 விசாக்களை கொடுத்திருக்கிறது. அந்த அளவிற்கு மனிதாபிமானம் உள்ள தேசம். சிகிச்சைக்கு வந்திருப்பவர்களை திருப்பி அனுப்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், சிகிச்சைக்கு கூட வழிவகை செய்யாமல், மருத்துவமனை உதவிகளை கூட மேம்படுத்தாமல், மருத்துவமனை வசதிகளை கூட மேம்படுத்தாமல் தீவிரவாதிகளுக்கு துணை போகிறது அந்த தேசம். அந்த தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பிக்கலாமா என்று நாம் கேட்கிறோம். ஆக அந்த தேசம் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவியை செய்யாமல் தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்றால் அந்த தேசம் நம்மால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய தேசமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடுகள் செல்லும் பொழுது, வெளிநாடு செல்கிறார் என்று சொன்னார்கள். உலகத்தில் எந்த பாரத பிரதமருக்கும் கிடைக்காத ஆதரவு 30 நாடுகள் ஒரு சேர இந்த பாரத தேசம் இந்த தீவிரவாதத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடன் இருப்போம் என்று இன்னைக்கு புட்டின் பேசி இருக்கிறார். தீவிரவாதத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது, பாரத தேசம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாம் துணை புரிவோம் என்று. ஆனால் இந்த காங்கிரஸை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு தலைவர் ரஃபேல் விமானத்தை வைத்து விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரசுக்கு வேண்டுமானால் தீவிரவாதம் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தீவிரவாதம் என்பது மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல். அந்த தாக்குதலை இந்த தொண்டனே விடமாட்டான். நமது பிரதமர் விடுவாரா? விடமாட்டார். நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு அடி கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மானா கேட்க மாட்டார், யூபிஏனா கேட்க மாட்டார். இப்பொழுது பாகிஸ்தானிகளை வெளியேற்றுங்கள் என்றாலும் கேட்காமல் இருந்தால் அதன் பின்விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் யார் யார் பாகிஸ்தான்கள் சட்ட எதிராக இங்கே இருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டு இங்கே உள்ளவர்கள் அனைவரின் உணர்வும் நம் உணர்வும் ஒன்றுதான். இத்தனை தலைகளும் இத்தனை இதயங்களும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு பாகிஸ்தானை எதிர்ப்பதில் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பைசன் ஆற்று படுகையில் நடைபெற்று முடிந்த கொடூர சம்பவம் 28 போர்களினுடைய உயிர்களை நமது ராணுவ உடையிலே வந்து அவர்களை சுட்டு கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகையே ஒலிக்க இருக்கிறது. அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கிருந்த நமது பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவிற்கு வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை சந்தித்தார்கள். இன்று வரையிலும் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் விபத்து நடந்த 5 நிமிடத்திலே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு போய் இறங்கிய மாவீரன் உள்துறை அமைச்சர் அவர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, இது ஆன்மீக பூமி. இதில் தீவிரவாதத்திற்கு சிறிதும் கூட இடம் கிடையாது. ஒரு சமயம் 1972 நினைக்கிறேன்,
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது. வங்காளதேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக அன்றைக்கு போர் நடந்தது. அப்பொழுது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கு 10 பேர் சமம் என்று எல்லா பத்திரிகையில் எழுதினார்கள். ஒரு பாகிஸ்தான் படை வீரருக்கு 10 பேர் என்று எழுதினார்கள். ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர் படை வீரனுக்கு 10 பாகிஸ்தான்கள் சமம் என்று அந்த மாற்றி எழுதினார்கள். இது முன்பு நடந்த ஒரு சம்பவம். கார்கில் போரிலே நடந்தது. அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதிலே அந்த ஸ்ட்ரைக் அந்த போரை நடத்தி காட்டினார்கள். அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இந்தியாவில் இன்றைக்கு சொன்னது மாதிரி இரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். அமெரிக்கா அன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற வரைபடமே இருக்காது என்று சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதன் பிறகு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை. அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை கொன்று குவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர். யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இரத்த ஆறும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு குடிப்பதற்கு இந்த தண்ணீர் கிடையாது. சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நதி கூட இன்னைக்கு அதை மூடி இருக்கிறார்கள். ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தான் படை வீரர்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது என்று அஞ்சுகிறார்கள். இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். ஆடைகளை அவிழ்த்து பார்க்கிறார்கள். அவர் இந்துவா முஸ்லிமா என்று பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமித்து நெல்லடா என்ற தமிழகத்திற்கு பேரும் பெற்ற இந்த ஊரில் குறைந்த மனிதாபிமானம் கூட இல்லையே. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தாக்கப்படுகிறார்களே, தண்ணீர் நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார்கள். உண்மையிலே அண்டை மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன். உங்கள் அனைவர் சார்பாக வணங்குகிறேன். இந்த தேசம் முக்கியம், என்னுடைய நாடு முக்கியம், அப்படின்னு கட்சி முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை கூட சொல்ல கூட வேண்டாம். இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்கிறார்களே. இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போன தமிழகம் தானே இது. உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும்? இந்த தேசத்தில் எப்படி உணர்வு இருக்கும்? இந்த தேசம் நன்றாக இருந்தால் தானே நாம் நன்றாக இருக்க முடியும். எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமைகளாக இருந்தோம், எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், எத்தனை இந்துக்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் தெரியும். ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூட வேண்டாமா? பத்திரிகையாளர் பார்த்து நான் கேட்கிறேன், இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா? வட மாநிலங்கள் ஜீவோ போட்டிருக்கிறாங்க. தேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தால் உடனே தேச துரோகத்தை செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நமது தேசிய புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு 30 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது?
நமது பாகிஸ்தானியர் இங்கு நிறைய இருக்கிறார்கள், ஊடு இருக்கிறார்கள். உள்நாட்டு கலவரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது, உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட மோசமான சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரவு தமிழக மக்களும் சேர்ந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு, 26 உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது. 26 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் 140 கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், 26 பேரில் ஒருவர் நெல்லூரை சார்ந்தவர். அவர் ஒரு 10 வயது மகன், மனைவி, அவருடைய உடல் நேரே விமான நிலையத்தில் இறங்குகிறது. நாங்கள் போய் பார்க்கிறோம். அந்த பையன் 10 வயசு பையன். அவங்கள சொல்றோம், கவலைப்படாத தம்பி, காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்றேன். அவன் சொல்லலாம், என்ன அங்கிள், எங்க அப்பா தான் எங்களுக்கு காட், அவரே போயிட்டாரு, நீங்க காட் இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னான். மன உருக்கம். உண்மையிலே அது கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம். அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில், தமிழகத்தில் அரசாளுக்கு இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி. இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வருங்காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு ஒரு மாணவனை போதைப் பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிவகிரியில் 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 5 படுகொலைகள், இந்த 5 நாளில் 5 படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. உள்துறை, காவல்துறையினுடைய என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. உளவுத்துறை, தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து அல்ல, கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் அரணாக இருக்க வேண்டும். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. அந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடமை செய்யுங்கள். வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பதை சொல்லிக் கொண்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் கரு நாகராஜன், திரு வினோஜ் அவர்கள், குமார், நாகராஜன், பாலாஜி, லதா மற்றும் சஞ்சீவி, கிரி உள்ளிட்ட அனைவருக்கும், பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருக்கும் நமது அன்புக்குரிய தம்பி கராத்தே தியாகராஜன், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், நம்மளுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய நமது அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் மற்றும் இவ்வளவு ஒரு நாள் நோட்டத்திலே இவ்வளவு பேர் ஒரே நாள் அறிகுறியோடு ஒரு குறிப்போடு வந்து கூட்டத்தை கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயதரணி அவர்கள், அண்ணன் சரத்குமார் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் தைரியமாக இருங்கள். வருகின்ற காலம் நம்முடைய காலம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். கிரகங்கள் இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் வெல்வோம், ஒன்றுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.